வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டே ஃபோட்டோ ஃப்ரேம் நீங்கள் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேமை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிளாங்காக மேலே ஒரு இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேன்வாஷ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ரேஷியோ வேணாலும் கொடுத்துக்கலாம், அது யுவர் சாய்ஸ் தான். நான் 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் யாருக்கு மேக் பண்ண யாருடைய ஃபோட்டோ மெயினாக வைக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை கூட செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஃபோட்டோவை கூட செலக்ட் பண்ணிக்கலாம், அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ ஏதோ ஒரு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கிராப்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராப் பண்ணுமோ அதை தேவையான அளவுக்கு கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழேயே பார்த்தீங்கன்னா மாஸ்க்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸை நம்ம இப்போ பிளண்ட் பண்ணோம். ஸோ அதை இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மாதிரி லைட்டாக இப்போ ஸ்லைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ அது மேலே கொஞ்சம் வச்சு இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளண்டு ஆப்ஷன் வந்துடும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடாக செட் பண்ணுங்கள், ஏன்னா அந்த கார்னரில் நம்ம ஃப்ரேமை செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே எகைன் பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மந்த்துக்கான பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருப்பேன், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் மந்தோட காலாண்டர் இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதை கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப காலாண்டர் இமேஜோட சைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே எகைன் பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃப்ரேம் மேக் பண்ணுறதுனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் இருக்கிற ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்குள்ளே உங்களோட இமேஜஸ் தெரியணும், அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே மாஸ்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்டர் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பார்டர் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பார்டருக்கு கலர் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எந்த கலர் நீங்கள் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை செட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்டரோட சைஸை ஒரு 8 கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. ஸோ இப்போ இந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி சைடாக செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அப்படியே கீழே எகைன் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். காப்பின்னு இருக்கும், அந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி சைடாக இப்போ எப்படி எடுத்துருக்கிறனோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு கீழே ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் அதே மாதிரி கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போயிட்டு 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு எந்த அளவுக்கு மட்டும் தேவையோ அதை இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். எகைன் கீழே காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு இமேஜை இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி நான் காப்பி பண்ணி செட் பண்ணியிருக்கேனோ சேம் அந்த மாதிரி இன்னொரு இமேஜை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி ரீப்ளஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் செட் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடத்துல டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு டைப் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் என்ன டைப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு சென்டென்ஸை கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். பக்கம் டபுள் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு போல்டான ஏதோ ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் பிளாக் கலரோ இல்லை வேறு கலர் எது வேணாலும் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அந்த ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்றதை இந்த மாதிரி கீழே செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோட சைஸை தேவையான அளவுக்கு நீங்கள் சைஸை செட் பண்ணுங்கள் அந்த டெக்ஸ்ட்டுக்கு. இப்போ செட் பண்ணிவிட்டு எகைன் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு 4 எமோஜிஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு 4 எமோஜிஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க, அந்த எமோஜி இது சைஸோட கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் எப்படி நான் கீழே இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன வரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் தான் பேலன்ஸ் எடிட்டிங்கை பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க.
கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டூன் இமேஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு செட்டிங்காக நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதில் ஒவ்வொரு இதையும் கரெக்டாக வந்து செட் பண்ணி பாருங்கள். பிரைட்னஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொடுத்துருங்க. கீழே எகைன் டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கின் ஸ்மூத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. எகைன் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்னு இருக்கும். ஸோ ஷார்ப்னஸை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஃப்ரேம்னு இருக்குது, கீழே அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ நீங்கள் அந்த ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து இருக்கும். வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸை கம்மி பண்ணுறதா இருந்தாலும் கம்மி பண்ணிக்கலாம். அது இவர் சாய்ஸ் தான். வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு இப்போ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஏதாவது ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டைலில் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ யாருக்கா எடிட் பண்ண தெரியல அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நாமளே உங்களுக்கு எடிட் பண்ணி தரோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.